காங்கேயம் நகராட்சி கடந்த 3 மாதங்களாக குடிநீர் வழங்காமல் இருட்டடிப்பு, தேர்தல் அதிகாரியிடம் புகார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகராட்சி மூலம் வழங்கப்பட்ட காவேரி கூட்டு குடிநீர் கடந்த 3 மாதங்களாக வழங்கப்படவில்லை எனவும், நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி இன்று தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் பொதுமக்கள் புகார். உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பொதுமக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை. காங்கேயம் நகராட்சியில் 18 வார்டு பகுதிகளை உள்ளடக்கியது. மேலும் காங்கேயம் பகுதியில் வசிக்கும் பொது மக்களுக்கு குடிநீர் நகராட்சி நிர்வாகத்தின் மூலமாக 1வது கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் 2வது கூட்டு குடியிருந்த திட்டம் என்ற திட்டங்களை அரசு நிறைவேற்றி குடிநீர் வழங்கி வருகின்றது. இதில் தாராபுரம் ரோடு அருள்ஜோதி நகர் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இந்த வீடுகளுக்கும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு குடிநீர் வழங்கி வந்த வேளையில் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இது குறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தாலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் அன்றாட தேவைக்கு வழங்க வேண்டிய குடிநீரை வழங்காமல் பொதுமக்களை இருட்டடிப்பு செய்வதுடன் தண்ணீரை டிராக்டர் மற்றும் வேன்கள் மூலம் விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இன்று ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர் பாலமுருகனிடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சந்தித்து புகார் மனு கொடுத்தனர். மேலும் ஓரிரு நாட்களில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பொதுமக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.